வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, Iqoo Neo 9 பற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தோம். அந்த ஃபோன் லான்ச் ஆகிருச்சு. ஸோ அடுத்து Iqoo Neo 9 Pro வந்து லான்ச் ஆக போகுது. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதோட ஸ்பெக்ஸ் என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலான விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் டிசைன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். 2 கலர் வேரியண்ட்டில் வந்து லான்ச் ஆக போகுது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் அண்ட் ரெட்டில் வந்து ஆரம்பிக்குது. எனக்கு பர்சனலாக இந்த ஒயிட் அண்ட் ரெட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது. எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து KFC ஞாபகம் தான் வருது. ஸோ உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெட் அண்ட் ஒயிட் வேரியண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெதர் வேரியண்ட்லேருந்து வருது. பிளாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் வேரியண்ட்லேருந்து வருது. ஸோ இதோட திக்னஸ் வந்து 8.3 mm, கிட்டத்தட்ட 8 to 8.3 mm வேரியண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுது. அண்ட் சைடில் யூஸ் பண்ணியிருக்க ஃப்ரேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான், மெட்டல் ஃப்ரேம் வந்து கிடையாது. ஸோ அது மூலிமா நமக்கு வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 190 grams தான் கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ அதுக்கடுத்து கொடுத்துருக்க டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா 6.78 inch ஃபுல் ஹெச்டிக்கு கொஞ்சம் மேலேன்னு சொல்லணும். 1.5K டிஸ்பிளே கொஞ்சம் கீழே அந்த செக்மெண்ட்டில் ரெசல்யூஷன் வந்து இருக்குது. 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. ஸோ அது பவர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்களோட டெடிக்கேட்டான சிப்செட் இருக்குது. பட் 144 Hz வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே வேலை செய்யாது. கேம்ஸ் விளாட ஒரு சில கேம்ஸில் மட்டும் தான் இப்போ அவைலபிள் இருக்குது. அந்த ஒரு சில கேம்ஸில் மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா 144 Hz வந்து ஆக்டிவேட் ஆகும். அண்ட் இதோட பீக் பிரைட்னஸ்னு பார்த்திங்க அப்படின்னா 3000 nits வந்து சொல்கிறாங்க. பட் நம்ம ஆவரேஜாக யூஸ் பண்ணும்போது 1500 வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. அடுத்து கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உருப்படியான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று 50 MP சோனியோட சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைமரிக்கு. அண்டு கூடவே இன்னொரு 50 MP சாம்சங்கோட இந்த JN1 அல்ட்ரா வைடுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஃபோன்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம், நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இதுலேயும் எந்த வித பிரச்சனையும் வராதுன்னு வந்து நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 MP வந்து அவுட்புட் வந்து கிடைக்குது. பட் இதில் பிரச்சனை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வீடியோ வந்து 1080p லாக் ஆகிருக்கு. ஸோ நிறையா பிராண்ட்ஸ் இப்போ கிட்டத்தட்ட இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. 4K சப்போர்ட் கூட கொடுக்குறது இல்லை. முன்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 15,000 ஃபோன்லேயே 20,000 ஃபோன்லேயே நமக்கு 4K வீடியோ சப்போர்ட் வந்து இருந்துச்சு. பட் இப்போ 30,000-40,000 ஃபோன்லேயே 50,000 ஃபோன்லேயே பார்த்திங்க அப்படின்னா 1080p லாக் பண்ணுறாங்க. ஸோ எதனால் பண்ணுறாங்கன்னு வந்து தெரியல. ஸோ எனக்கு மேஜராக டிஸ்அட்வான்டேஜாக படுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 1080p வீடியோ தான். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து USB 2.0 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி ஹை அண்ட் இந்த 12 மட்டும் பார்த்திங்க அப்படின்னா USB 3.0 வந்து யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் அது வந்து லான்ச் ஆனால் தான் நம்மளால் ஷோராக சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த 2 டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் தான் பார்த்திங்கன்னா எனக்கு கண்ணுக்கு தெரியுது. ஸோ ப்ராசர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் குறை வைக்கலாம் கிடையாது. இந்த மீடியாடெக்கும் போகலை, இந்த ரொம்ப இந்த 7 சீரிஸ் அந்த மாதிரியும் இங்கே வந்து போகாமல் பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் லான்ச் ஆனால் 8 Gen 2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த ரொம்பவே நல்ல ப்ராசர் தான், எந்த பிரச்சனையும் இல்லை. Gen 3 வந்து ஆப்வியஸாக இந்த ப்ரைஸுக்கு வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா இவங்க வந்து OnePlus 2 காம்பேட் பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசரும் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து குறைஞ்சது கிடையாது. ஏன்னா OnePlus 2லையும் அதே ப்ராசர் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் இதில் நமக்கு இன்னும் ப்ரைஸ் கம்மியாகவே கிடைக்க போகுது. ப்ரைஸை கடைசியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பேட்டரின்னு பார்த்திங்க அப்படின்னா 5160 mAh வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட ஃபாஸ்ட் சார்ஜிங் 120 watts வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ OnePlusல வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 watts தான். பட் பேட்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 5500 mAh வந்து கொடுத்துருக்காங்க. பட் அந்த பேட்டரியும் சார்ஜரும் ரெண்டையும் கணக்கு போட்டிங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா சேமாக தான் வரும் கிட்டத்தட்ட. ஸோ அதில் ஒரு 350 mAh கெப்பாசிட்டி அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 to 100 ஃபுல் சார்ஜ் 25 minutes ஆகிரும் சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே குயிக்கான டைம் தான் இது. அதுக்கப்புறம் இந்த NFC இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த IP54 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 57 வந்து கொடுக்க கிடையாது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ அதோட வேரியண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வேரியண்ட் லான்ச் ஆக போகுது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 to 256, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா 12,512. ஸோ இந்த பேஸ் வேரியண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் 38,000க்கு வரலான்னு சொல்கிறாங்க எல்லாரும். பட் எனக்கு இதில் அக்ரெசிவாக படுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 12,512GB வேரியண்ட் தான். இது வந்து 40,000க்கு இருக்கலாம்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுவே பார்த்திங்க அப்படின்னா OnePlus 2 ஹை எண்ட் வேரியண்ட் வந்து 45,000 வரைக்கும் போகுது. ஸோ கிட்டத்தட்ட 5,000 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த ஹை எண்டை பொறுத்த வரைக்கும். பட் அதில் வந்து 16GB ரேம் கொடுக்குறாங்க. பட் அவ்வளோ ரேமும் பார்த்திங்க அப்படின்னா அவசியம் கிடையாது. 2 எனஃப் தான். ஸோ டேரெக்டாக காம்படிஷன் பண்ண போகிற ஃபோனே பார்த்திங்க அப்படின்னா OnePlus 2 தான். ஸோ எல்லா விதத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாம் சேமாக தான் இருக்குது. ஸோ OS மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். மேபி பர்ஃபார்மன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், கேமராவில் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 MP அல்ட்ரா வைடு, இந்த 2 MP மேக்ரோலாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோன் தான் பெட்டராக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இதோட லான்ச் ஆஃபராக பார்த்திங்க அப்படின்னா 1000 rupees எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 1 year எக்ஸ்ட்ரா வாரண்ட்டி உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் 3K பேங்க் பெனிஃபிட் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ICICI பேங்க்கில் வந்து தருவாங்கன்னு நினைக்கிறேன் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்திங்க அப்படின்னா 35,000 உங்களால் எஃபெக்டிவாக இந்த ஃபோனை வாங்க முடியும். ஸோ அந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி மாதிரி தான் தெரியுது. பட் ரிவ்யூஸ்லாம் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. அண்ட் இப்போ அமேசானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 rupees கட்டினா தான் உங்களால் ப்ரீ புக் வந்து பண்ண முடியும். பட் உங்களுக்கு அந்த ஃபோன் வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அமேசான் பே பேலன்ஸ் வேலட்லேயே இருக்கும். அதை நீங்கள் வேறு ஏதாவது பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸிங். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபோன் லான்ச்சஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
Smoke weed every day.